அனைவருக்கும் வணக்கம். இதுதான் நடந்தது என்ற தலைப்பில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மரணமடைந்த அன்று என்ன நடந்தது என்று சமூக ஊடகங்களில் ஒரு செய்தி பரவி வருகிறது. அது அப்படியே உங்களுக்காக. 5/12/2016 அன்றுதான் மன்னார்குடி மாபியா குடும்பம் நரேந்திர மோடி என்றால் யார் என்று புரிந்து கொண்டது. மாலை 5:05க்கு அதிமுக எம்எல்ஏக்கள் பன்னீர்செல்வத்தை மட்டும் தவிர்த்துவிட்டு அப்பல்லோவில் சந்திக்கிறார்கள். சசிகலா தான் அதிமுக தலைவர் என்று தேர்ந்தெடுக்கவும், சசிகலா குடும்பத்தின் நெருங்கிய தொடர்புடைய எடப்பாடி பழனிசாமி புதிய முதல்வராகவும் தேர்ந்தெடுக்க முடிவு செய்யப்படுகிறது. மாலை 5:45க்கு டில்லியில் இருந்து ஒரு அழைப்பு சசிகலா அண்ட் கோவின் இந்த சந்திப்பையும் முடிவையும் நிறுத்த சொல்லி வருகிறது. மாலை 6:04க்கு மோடி அவர்களின் கேபினட்டில் இருக்கும் ஒரு திறமைமிக்க வழக்கறிஞர் பெண் அப்பல்லோவுக்கு வருகை புரிகிறார். சசிகலா அண்ட் கோ உடன் சந்திப்பை நிகழ்த்துகிறார். மாலை 6:57க்கு தமிழக அரசை கைப்பற்றினால் மத்திய அரசில் இருந்து சசிகலா குடும்பம் எப்படிப்பட்ட விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்பதை அவர் தெளிவாக விளக்கி முடிக்கிறார். மாலை 7:10க்கு சசிகலா அண்ட் கோ 2வது மாடியில் உள்ள அறை எண் 207 சந்திக்கிறது. நெடிய விவாதத்திற்கு பிறகு மோடி அவர்களின் இந்த செக்மேட்டை அவர்கள் உணர்கிறார்கள். தங்கள் திட்டத்தை கைவிடுகிறார்கள். இரவு 11:10க்கு அதிமுக எம்எல்ஏக்கள் மீண்டும் 2வது முறை சந்திக்கிறார்கள். இம்முறை பன்னீர்செல்வம் பங்கெடுக்கிறார். மோடி அவர்களின் தேர்வான பன்னீர்செல்வம் முதல்வராக அறிவிக்கப்படுகிறார். இரவு 12:10க்கு அதாவது 6/12/2016 அன்று மாண்புமிகு முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இறந்ததாக அறிவிக்கப்படுகிறார். இரவு 12:50க்கு ஓ பன்னீர்செல்வம் முதல்வராக பதவியேற்கிறார். ஜெயலலிதா அவர்கள் இருக்கையில் இருந்த அதே அமைச்சர்களை இடம்பெறுகிறார்கள். இந்த தகவல் முக்கிய நபரிடம் இருந்து வந்தது. மோடி மட்டும் இதை செய்யலன்னா அம்மாவை குழி தோண்டி புதைச்ச கொள்ளை கூட்டம் இந்த தமிழ்நாட்டையே ஆட்டையே போட்டிருக்கும். இப்போது சொல்லுங்கள் பார்ப்போம், மோடி செய்தது தவறு என்று. அப்படி சொல்பவர்களை அம்மா ஜெயலலிதாவின் ஆத்மா சத்தியமாக மன்னிக்காது.